ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க 2026. ஃபஸ்ட்டு எக்ஸாம் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா டெக்னிக்கல் சர்வீஸ். அது வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் அந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக வரும். ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக எல்லோரும் அட்டன் பண்ணுறது குரூப் 1, குரூப் 2, இன்னொன்று குரூப் 4. ஸோ ஃபஸ்ட்டு வருது நம்மளுக்கு குரூப் 1 தான் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதத்தில் வந்தாலும் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து 9ஆம் மாதம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2, அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் வந்திருக்கு. எக்ஸாம் வந்துட்டு அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட எய்ம் வந்து குரூப் 4. குரூப் 4 தான் அட்மோஸ்ட் லாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குரூப் 1 எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம குரூப் 1 படித்தனாவே ஆட்டோமேட்டிக்காக குரூப் 2, நெக்ஸ்ட்டு குரூப் 4 எல்லாமே நம்ம ஓரளவு நம்ம கிளியர் பண்ணிடலாம். என்னோடய டாக்டிக்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எதையுமே செப்ரேட் பண்ணியே பார்க்கல. என்னோடய எய்ம் வந்துட்டு ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா குரூப் 1 தான் படிக்கணும்னு எய்ம் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எதையாவது ஒன்று பண்ணி உள்ளே போயிடணும் அப்படிங்கிற தாட்டில் குரூப் 1 தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இடையில குரூப் 2 வந்தனால நான் சென்னையில் போயிட்டு குரூப் 2 படிச்சுட்ருந்தேன். ஸோ குரூப் 2 படிச்சுட்ருக்கும் போது தான் இடையில குரூப் 4 வந்தனால அது படிச்சுட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்காக ஒரு 10 டேஸ் தான் குரூப் 4 இந்த தமிழ் மட்டும் நான் டச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் தமிழ். ஸோ குரூப் 2 எக்ஸாம்னால தமிழ் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு குரூப் 2க்காக படிக்க போயிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்த உடனே திருப்பி வந்து தமிழை வந்து எடுத்துட்டேன். அந்த தமிழில் வந்துட்டு நான் குரூப் 4 போஸ்டிங் வாங்கினப்போ நான் டோட்டல் ஸ்கோர் வந்து 170. அதில் வந்துட்டு எனக்கு ஜிஎஸ் ரொம்ப கை கொடுத்துச்சு. ஜிஎஸ் வந்து நான் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஜிஎஸ்ஸை ஆல்மோஸ்ட் ஒரு வந்து 15 கொஷின்ஸ் கேட்டால் எனக்கு கரெக்டாக வந்திருந்தது. அந்த 15 கொஷின்ஸ் கரெக்டாக எதனால் வந்ததுன்னா நான் குரூப் 2க்கு படித்தனால வந்தது. 15 கொஷின்ஸ் போட்டனால தான் என்னால் 170 அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நல்ல ரேங்க்கில் நான் ஸ்கோர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்க முடிஞ்சது. ஆனால் அதே சேம் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் 2 படிக்காமல் நம்ம ஒரே இன்டென்ஷனாக குரூப் 4லேயே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4லேயே தான் படித்தாங்க. ஆனால் அவங்களால ஏ ஈக்குவல் 15 கொஷின்ஸ் அடிக்க முடியலை. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பிரித்து பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் வருது, என்னோடய திங்கிங் அப்படி தான் இருக்கும். குரூப் 1. ஸோ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ என்னோட இதுபடி நீங்கள் குரூப் 1 ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ் நம்ம ஏற்கனவே டச் பண்ணி படிச்சிருப்போம். அது இருக்கட்டும், சைட் பை சைடு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு குரூப் 1 பண்ணுவோம். குரூப் 1ல் வந்துட்டு மொத்தம் இப்போ வந்து என்ன அப்படின்னா குரூப் 1 சர்வீஸில் வந்துட்டு 9ஆம் மாதம் தான் நம்மளுக்கு எக்ஸாமு. விச் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 9 மந்த்ஸ், 1 மந்த்தை விட்டாலும் 8 மந்த் இருக்குது. சாலிடாக சூப்பராக அடிக்கலாம். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 140 கொஷின்ஸ் 140 கொஷின்ஸ் இருந்தாலே ஷியோராக நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த 140 கொஷின்ஸ் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத இனி வர வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு குரூப் 1க்கு வந்துட்டு என்ன சிலபஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் சயின்ஸ் வந்து 10 கொஷின்ஸு, ஜியாகிரஃபி 10 கொஷின்ஸு, ஹிஸ்ட்ரி வந்து 25 கொஷின்ஸு, பாலிட்டி 40 கொஷின்ஸு, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வந்துட்டு 50 கொஷின்ஸு. சாரி ஓகே, பாலிட்டி வந்து 40 கொஷின்ஸு, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வந்து 50 கொஷின்ஸு. ஸோ ஹிஸ்ட்ரி, சோஷியோ பொலிட்டிக்கல் மொமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு 40 கொஷின்ஸு. தென் வந்துட்டு ஆப்டி வந்துட்டு 25 கொஷின்ஸு. ஸோ நம்மளோட எய்ம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தளவில் மேக்ஸு. ஸோ டெய்லியும் மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் மேக்ஸுக்கு ஒதுக்கியே ஆகணும். மினிமம் சொல்கிறேன் நான்.
மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நீங்கள் ஒதுக்கி டெய்லி உங்களுக்கு என்னென்ன சம்ஸ் உங்களுக்கு எதில் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த சம்ஸை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். செகண்ட் வந்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் 40 கொஷின்ஸு நம்ம சாலிடாக எடுக்க முடியும். செகண்டு என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சர் யூனிட் 6 தான் நம்மளுக்கு வந்து 40 கொஷின்ஸ் கிட்ட வருது. இது நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடுங்கிறதுனால நம்ம ஈஸியாக ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த யூனிட் 5 இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, அது ஆல்மோஸ்ட் 50 கொஷின்ஸு. இதை கவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த 10th 12th 11th இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே நம்ம யூனிட் 3 கவர் பண்ணிடலாம். ஸோ என்னை பொறுத்தவரை ஜென்ரல் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் அட்மோஸ்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா அது 10 கொஷின்ஸ் தான். நம்ம ஃப்ளூக்கில் அடித்தாலே ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட தாண்டிடும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரியாரிட்டி வைஸ் பார்ப்போம். உங்களோட ஷெடியூலில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு, நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு சிலபஸ் பார்த்தாச்சு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட டெய்லி ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வந்துட்டு டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் மேக்ஸுக்கு ஒதுக்கிறேங்க. நைட்டு தூங்கும் போது மேக்ஸுக்கு ஒதுக்கிறேங்க ஒரு 1/2 அன் ஹவர். போர் அடித்தா கூட சும்மா போட்டு பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அட்லீஸ்ட் மினிமம் வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டேக்கு வந்து கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹிஸ்ட்ரி இப்போ எனக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கு போகாதவங்களா இருக்கும், ஒர்க்கிங் பர்சன்ஸ் அப்படின்னா நீட்டாக டைம் டேபிள் போட்டு ஸ்ட்ராட்டஜி படி படிங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.